ஹாய், மணி 10. வண்டிக்கு எவ்வளோ தண்ணி போயிட்டு இருந்துச்சு. 15 மணி நேரம் மழை பெஞ்சும். ஐயோ, இந்த பாதாள சாக்கடை திட்டம் அது இந்த தெருவில் எங்கே போட்டாலும் திருப்பி திருப்பி தோண்ட வேண்டியதாக. இன்னைக்கு காலையிலேருந்து பெஞ்ச மழையில் வந்த தண்ணி இப்போதைக்கு தண்ணி ரோட்டுக்கு ஏறலை. ஏன் டவுன் காட்சி மண்டபம் ஆனால் மழை விட்டப்பாடு இல்லை. இந்த பாலம் தெரியுதா? நம்ம பிளான் என்னன்னா வழக்கம் போல இயங்கும் புரோட்டா கடை தடுப்பு சொல்கிறோம். லாஸ்ட் இயர் இடிஞ்சதுங்க. ஒன்றும் கேட்டப்படல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் இல்லை. சந்தி விநாயகர் கோயில் இதான் கணேஷ் தேட்டர். கிட்டக்கு போனால் நம்ம உள்ளே போனாலும் போயிடுவோம். அதனால மண்ணை எவ்வளோ நேரம் நம்ப முடியும்? சவுறு தோண்டிட்டு போட்டு போயிடுவாங்க. அடுத்து ரோடு போடும்போது போட்டுக்கலான்னு. வாய்க்கால் கிட்டக்கு எவ்வளோ கிட்டக்கு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீடு. நம்ம அந்த நாய் நம்மளை டார்கெட் பண்ணுது, ஓடிடலாம். நடு ராத்திரியில் நடு ரோட்டில் ஏன்டா இவன் சாலா 11 மணிக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கான். செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர் மாதம் வந்த வெள்ளத்தை நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதே திருநெல்வேலி டவுனில் நான் டிசம்பர் 2024 டிசம்பர் 12ஆம் தேதி இன்னைய நாள் காலைல 4 மணிக்கு பெய்ய தொடங்கின மழை இப்போ வரைக்குமே தொடர்ச்சியாக வெளியே உங்களுக்கு சத்தம் கேட்டுட்ருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு வெளியே காட்டினேன்னா தெரியும், அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி திருநெல்வேலி டவுனில் பெஞ்சிட்டு இருக்க மழையுடைய இப்போ இருக்க நிலைமை என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் லாஸ்ட் டைம் நிறைய லட்சக்கணக்கில் பார்த்துருந்தீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத காரணத்தினால ஏதோ யூடியூப்பில் வந்து நாங்களே காசு கொடுத்து லட்சக்கணக்கில் வியூஸ் போக வச்சிங்க நீங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து யூடியூப்பே மெயில் பண்ணிருந்துச்சு. அதை பார்க்கும்போது என்ன இப்படி இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அப்போ ஏன் இப்படி காட்டுதுன்னா இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஈக்குவலாக ஏறலை அப்படின்னு சொல்லியே போட்டிருந்தாங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் லாஸ்ட் டைம் அந்த மாதிரியான வெள்ளம் இந்த வாட்டி கண்டிப்பாக வரக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வெள்ள பாதிப்புகள் என்னன்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். என்ன மாதிரியான ஆட்களுக்கு, அதை அனுபவித்த ஆட்களுக்கு தான் அந்த ஒரு வழி தெரியும். நேரில் போய் நான் பார்க்கும்போது நிறைய ஈடு செய்ய முடியாத இழப்புகள், பண இழப்புகள், பொருள் சேதங்கள்லாம் நம்ம ஈடு செஞ்சிடலாம். ஆனால் நிறைய உயிர்கள் அந்த கருங்குளம் பகுதியில் நாங்கள் போனப்போ அவங்க பேசினதெல்லாம் எங்கள் காதில் அப்படியே கேட்டுகிட்டு இருக்கு. இன்றைக்குமே என் கண்ணுக்குள்ளே நிற்கிதாங்க நாங்கள் எடுத்த வீடியோக்கள்லாம். லாஸ்ட் டைமே இதே மாதிரி தான் நான் விளாக் ஆரம்பிக்கும் போது ரொம்ப விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். லாஸ்ட் டைம் இப்படி ஒரு வெள்ளம், ஏன்னா 30 வருஷம் முன்னாடி வந்துச்சுன்னு யாரோ கதை சொல்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இயர் அப்படி விளையாட்டாக விட முடியலை. லாஸ்ட் இயர் கண்ணால் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த வாட்டி எவ்வளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ டவுன் எப்படி இருக்குது, வாய்க்கால்கள் இங்கே போன வாட்டியோட இந்த வாட்டி சீர் செய்யப்பட்டிருக்கா, ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். மணி இப்போ 10 மணி, டிசம்பர் 12ஆம் தேதி. வாங்க வெளியே போய் திருநெல்வேலி டவுன் என்ன நிலைமை இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதே இடம் இந்த படிக்கட்டில் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே நின்று தான் லாஸ்ட் இயர் நான் வந்து டிசம்பர் 8ஆம் தேதி அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் காம்பவுண்டோட அந்த என்ட்ரி பாயிண்ட் லாஸ்ட் இயர் வந்து நைட்டு 10 மணிக்கெல்லாம் இங்கேயே தண்ணி வந்துருச்சு. இந்த ஓடெல்லாம் நிரம்பி இந்த வாட்டி வரல ஒன்றும். ஸோ அதுக்கே ஒரு ப்ளஸ் தான் சொல்லப்போனால். இதுதாங்க, அதாவது அந்த பக்கம் போனால் சந்திப்பில் வரமுட்டு ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்குன்னா என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பைக் இங்கே வெளியே விடவே கூடாது. இங்கே என்னென்ன வண்டிகள்லாம் லாஸ்ட் டைம் ஒரு பைக் இழுத்துட்டு போச்சு, அந்த பக்கம் இருக்குது. பரவாயில்ல, வாய்க்கால்லேருந்து இன்னும் தண்ணி வெளியே வரல. ஏன்னா போன வாட்டி நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். போன வாட்டி நான் போட்ட வீடியோவில் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நான் சைடில் போடுறேன். அப்போவே பகல் 5 மணிக்கே இந்த பக்கம் தண்ணி வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ வாய்க்கால் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பியிருக்கு. ஐயோ, வாய்க்கால் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியலையோ? அந்த பக்கம் கிளார் அடிக்கிற இடத்துல பாருங்கள், தெரியும், லைட் அடிக்கிற இடத்துல நிரம்புற நிலையில் இருக்குது. இன்னும் மேலே வராததே இந்த வாட்டி இவங்க லைட்டாக அந்த இடத்த தூர்வாரி இருக்கிறது தான் காரணம். ஏன் நான் லைட்டாக சொல்கிறேன்னா, எல்லா பக்கமும் ஒழுங்காக தூர்வாரப்பட்டிருந்துச்சுன்னா இன்னமும் ப்ராப்பராக தண்ணியெல்லாம் வெளியே போயிருக்கும். சரி, இப்போ மெல்ல நம்ம வந்து காட்சி மண்டபம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஹாய், எங்கள் தெருவில் நான் மட்டும் தனியாக புலம்பிட்டு போயிட்டு இருக்கேன். மணி 10:15. எல்லாம் பைத்தியம் நினைப்பாங்க என்ன. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. யார் சேஃப்னு நினைக்கிறேன். தண்ணி ஒன்றும் வரல, பரவாயில்ல. ஊர்லேருந்து என்னெல்லாம் ஃபோன் பண்ணிட்டான். நான் வீடியோ போட்டதை பார்த்து, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் டைம் அவன் கூட இங்கே சுற்றிட்டு இருந்தாலும் இப்போ அவன் ஊரில் இருக்கனால எனக்கு ஃபோன் போட்டான். இல்லை இங்கே ஒழுங்காக இருங்கல, வீட்டில் இருங்க, வெளியே சுற்றாத அப்படின்னு. பட் நான் வெளியே சுற்றுறேன்னா இப்போ எனக்கு அந்த காட்சி மண்டபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. இதே மழை தொடரக்கூடாது. தொடர்ச்சுன்னா அது வேறு கதையாக மாறி போகும். நின்றுச்சுன்னா பெட்ரு. 15 மணி நேரம் மழை பெஞ்சும் திருநெல்வேலி டவுனில் இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி தேங்காமல் இருக்குன்னா, ஆனால் இன்றைக்கி பெஞ்ச மழை ரொம்ப லேசாக தான் பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கடினமான மழையாக தொடர்ச்சியாக பெய்யலை.
வெரி குட். அண்ட் இந்த இடத்துல அருவி பேக்கரி இருக்குங்க. அருவி பேக்கரி உங்களுக்கு தெரியும், உங்கள் திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய பேக்கரி இங்கே கேடிஸ் நகரில் எல்லா பக்கமும். போன வாட்டி இதெல்லாம் கிடையாது, இங்கே தண்ணி இருந்துச்சு, அது இல்லை இந்த வாட்டி. ஏன்னா அந்த வாய்க்கா பக்கத்துக்கு கூட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே ஏதோ ஒரு ஊற்று மாதிரி உள்ளேருந்து பொங்கி வந்துட்டு இருக்கு தண்ணி. இந்த ஐயோ இங்கே இந்த பாதாள சாக்கடை திட்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்கே பாருங்க, அதுலேருந்து தண்ணி எப்படி பொங்கி வெளியே வந்துட்டு இருக்குன்னு. ட்ரைனேஜ் சிஸ்டம் அது இந்த தெருவில் எங்கே போட்டாலும் திருப்பி திருப்பி தோண்ட வேண்டியதாக தான் இருக்குது. உள்ள நிரம்பி அது வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இங்கேயே தண்ணி இல்லைன்னா அந்த பக்கம்லாம் இருக்காது. இதுதான் தாழ்வான பகுதி. நம்ம சந்திப்பிலரை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கலாம். காட்சி மண்டபம். தண்ணி சுத்தமாக இல்லை. போலீஸ் தான் இருக்காங்க, இங்கே போலீஸ் போட்டிருக்காங்க போல, ஒரு வேளை பாதுகாப்பாக கூட இருக்கலாம். இதுதான் அந்த வாய்க்கால். அதாவது அந்த பக்கத்துலேருந்து வந்த தண்ணி இப்படி ஓடுதா, அந்த பக்கத்துலேருந்து வர தண்ணி தான் இப்படி ஓடி ஒழுங்காக இந்த வாய்க்காலுக்குள்ளே சேர்ற வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த வாய்க்கால் இங்கே பாருங்கள் எவ்வளோ செடி. நான் சொன்னேன்ல இங்கே செடிகள் இருக்கா. ஐயோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியலையே. சரிங்க, பிரைட்னஸை கூட்டுவோம். இந்த செடி இங்கே எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வாய்க்காக்குள்ளே இந்த தண்ணி எல்லாம் போய் டெபாசிட் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக இந்த வாய்க்காலில் டெபாசிட் ஆகி தான் இங்கேருந்து குளத்துக்கு போகுது. இந்த செடியெல்லாம் தடுத்து இது நிரம்ப ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஊரில் பஞ்சாயத்து. இப்போதைக்கு வி ஆர் சேஃப்னு நினைக்கிறேன். இந்த குப்பைலாம் போடுறதுக்கு யார் காரணம்? கவர்மெண்ட்டே சொல்ல முடியும். மக்கள் நம்ம தான் இந்த குப்பைக்கெல்லாம் பொறுப்பு. இந்த செடி வளர்ந்தது வேணால் அவங்க க்ளீன் பண்ணலான்னு சொல்லுவீங்க. இந்த குப்பையெல்லாம் போட்டது நம்ம தானே. இந்த வாய்க்கால் நிரம்பி அந்த பக்கம் மறுபக்கம் பாஞ்சது தான் லாஸ்ட் இயர் நடந்த கதை. எவ்வளோ தண்ணி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே அந்த பக்கத்தில் இந்த வலுக்கோட அந்த பக்கம், அதாவது காட்சி மண்டபத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்து இந்த வாய்க்காக்குள்ளே இப்போதைக்கு டெபாசிட் ஆகக்கூடிய இன்னைக்கு காலிலேருந்து பெஞ்ச மழையில் வந்த தண்ணி. இந்த வாய்க்கா சேஃபாக ஒழுங்காக சிக்காமல் ஓடிட்டு இருக்க வரைக்கும் நாங்கள்லாம் சேஃப் தான். முக்கியமாக நாங்கள்லாம் சேஃப். ஏன்னா எங்கள் ஏரியாலாம் ரொம்ப அந்த தடிவீரன் கோயில் தெருலாம் சொல்கிறோம்ல, அங்கெல்லாம் தண்ணி ரொம்ப டக்குன்னு ஏறக்கூடிய இடம். வாய்க்கால் கிட்டக்க வீடு. அப்போ சேஃப் தான். அந்த இருக்குது காட்சி மண்டபம். இந்த அடுத்த மண்டபம், இந்த 2 மண்டபத்துக்கு நடுவில் தான் இப்போ நம்ம நின்னோம். ஸோ பார்த்துருப்பீங்க, இப்போதைக்கு தண்ணி ரோட்டுக்கு ஏறலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வாய்க்காலில் ஒழுங்காக தண்ணி ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் எ வெரி குட் திங். வாய்க்காலில் ஒழுங்காக தண்ணி ஏறாமல் இருக்கிறது. அண்ட் இங்கேருந்து இந்த வாய்க்கால் ஓரமாகவே நடந்து போகலாம், எங்கே வரைக்கும் ஒழுங்காக இருக்குன்னு. அங்கே போய் பார்க்கலாம். டவுன் காட்சி மண்டபம் கம்ப்ளீட்டாக சேஃப். ஒன் செகண்ட் நான் அதை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 12ஆம் தேதி நைட்டு 10:30 நிலவரப்படின்னு வச்சுக்கோங்க, சேஃப். இது எங்கள் தடிவீரன் கோயில் தெரு. எங்கள் தெருனா நாங்கள் இருக்கிற தெரு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் மரத்தை உடச்சி போட்டிருக்காங்க. உடச்சி போட்டாங்களா இல்லை அதுவாக உடஞ்சி விழுந்துச்சான்னு தெரியலையே இந்த மரம். லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் யாரோ வந்து இந்த ஜெயபிரகாஷ் தெருவெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நம்ம காட்டவும் செஞ்சுருந்தோம். திஸ் டைம் இந்த பாலத்துக்கு இன்னும் கீழே தாங்க தண்ணி ஓடிட்டுருக்கு ஒரு. ஆனால் மழை விட்டப்பாடு இல்லை. ஸோ இந்த தெருவில் இருக்கவங்களும் நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் இன்றைக்கி நைட்டு. ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ ஏறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. தெரியுதா, வாய்க்காலில் செடியே இருக்குது. அது இங்கெல்லாம் தூர்வாரப்பட்ட இடம். அதெல்லாம் புல்டோசர் வச்சு செடியெல்லாம் தூக்கிட்டாங்க லாஸ்ட் டைம் இல்லை, ஜஸ்ட் 1 month ஆகும். அதனால தான் இங்கே ஒழுங்காக இந்த வாய்க்கால தண்ணி திரும்பி போய்கிட்டு இருக்கு இந்த இதில். ஏன்னா இந்த பாலம்லாம் முங்கி இதை உடச்சி இதை திருப்பி கெட்டி, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாலம், அந்த வண்டிலாம் ஏறி இறங்குது இல்லை, இந்த லைட்டு போட்டு ஒரு கார் வருது, இந்த பாலம் தெரியுதா, இதெல்லாம் திருப்பி கெட்டினாங்க லாஸ்ட் டைமு. உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே
வாய்க்கா ஒழுங்காக ஓடிட்டுருக்குங்க. கும் இருட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்கு பகலில் காட்டுறேன், ஞாயிற்றுக்கிழமை. நம்ம பிளான் என்னென்னா இப்படியே போயிட்டு கணேஷ் தேட்டர் வழியாக சுற்றி வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் தண்ணி எல்லாமே இல்லை, எப்படி இருக்குது சேஃபாக அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் பேக், வீட்டுக்கு போயிடுவேன் நான். போகலாம். இது இப்போ காட்சி மண்டபத்துலேருந்து சந்திப்பிலார் முக்கு போகக்கூடிய அந்த பாதை. வழக்கம் போல் இயங்கும் புரோட்டா கடை. லாஸ்ட் டைம் ஒரு வீடு இடிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமன் சார் கூட ஹெல்ப் பண்ணாங்க. விஜய் சார் இங்கே வந்திருக்கப்போ வெள்ள நிவாரணத்தில் அந்த வீட்டு இடிந்த அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நிதி உதவியெல்லாம். அதில் லாஸ்ட் டைம் வீடியோலையும் காமிச்சிருப்பேன். அந்த வீடு இடிந்த இடம் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான். இந்த கடைக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வெச்ச இடம் தான். இந்த இடத்துல இருந்த வீடு தான் இடிஞ்சு. இந்த இடம் தான் எக்ஸாக்டாக இந்த இடம். நான் அது கிட்டக்கே எவ்வளோ கிட்டக்க வாய்க்கால் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போன வாட்டி செவுத்து இடிஞ்சதுங்க. இன்னும் அந்த சோறுலாம் கிட்டலை. இந்த வாய்க்காலில் எவ்வளோ குப்பை அது டெபாசிட் ஆகி ஒரு பக்கமாக நிற்கிது. அந்த பாலத்தை கிராஸ் பண்ண முடியாமல். அதுதான் இங்கே இஷ்யூவே. ரோட்ஸு ஐயோ போன வாட்டியாக நீட்டாக இருந்துச்சு. இந்த வாட்டி ரோட்ஸ் எல்லாம் மோசம். ஏன்னா அந்த பாதாள சாக்கடை வேலை நடந்துகிட்ருக்கனால. அண்ட் இந்த இருக்குது பாருங்கள் இந்த தடுப்பு சோறு. இதை எப்போ தெரியுமா கட்ட ஆரம்பித்தாங்க? அக்டோபர் மந்த்து 1 இயர் கழிச்சு தான் கெட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. இப்போ திருப்பி விடப்பட்டுச்சு. இந்த தடுப்பு சுவரில் எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு 1 மந்த் பேக் வந்து ஒரு பையன் அப்போ இவ்வளோ தள்ளி கூட இந்த மண்ணெல்லாம் போடல. ஸ்ட்ரைட் டவுன் ரோட்டுக்கு கீழே அந்த பள்ளம் இருக்கும். ஒரு பையன் உள்ளே விழுந்துட்டான். தெரியாமல் சைக்கிளில் வந்தவன் பொத்துன்னு விழுந்துட்டான். அப்புறம் அவங்க எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சாங்க. அதை பார்த்தேன். ஏன்னா அந்த தடுப்பு சோறு ஏன்டா கெட்டலாம் 1 வருஷமாக அதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். 1 வருஷமாக அந்த தடுப்பு சோறு கெட்டலை. இப்போ தான் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே திருப்பி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இனியோ இந்த பாருங்க இந்த தடுப்பு சோறுலாம் லாஸ்ட் இயர் இடிஞ்சதுங்க. லிட்டராக இன்னைக்கு காலையில் இடிஞ்சதை நீங்கள் பார்க்கல. 1 இயர் அகோ டிசம்பர் மந்தில் இடிஞ்ச செவர் இன்னும் கெட்டப்படல. இப்போ தான் எனக்கு தோணும் கவர்மெண்ட் ஏதோ கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, அது ஸ்பீடப் பண்ணி அது ஒழுங்காக நடக்குதான்னு ஏன் செக் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஏன்னா லாஸ்ட் இயர் இடிஞ்ச செவர் இந்த தடுப்பு செவர். கெட்டியிருக்கலாமே 1 இயரில், கெட்டலை. ஆனால் பண்ண ஒரே ஒரு பெரிய நல்ல விஷயம், வாய்க்காலில் இருந்த குப்பையை தூர எடுக்க போய் வாய்க்கால்லேருந்து தண்ணி வெளியே வராமல் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவுமே அந்த பக்கம் கல்லணை ஸ்கூல் பக்கம் இல்லை. நான் கல்லணை ஸ்கூல் பக்கம் போகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். சந்திப்பிலார் முக்கு போயிடலாம் ஒரு வாட்டி. இந்த ரோடு குறிப்பாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரோடு சந்திப்பிலார் முக்கு போகக்கூடிய இந்த ரோடை வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2 மணி நேரம் மழை பெஞ்சாலே இங்கெல்லாம் போட் சர்வீஸ் தான் விடணும். அந்த லட்சணத்தில் இங்கே ஃபுல்லாக தண்ணி சேரும். ஆனால் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மழைக்கு இந்த இடத்துல தண்ணி தேங்கலைன்னா குடோஸ் டு த டீம். யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் இல்லை, அந்த ஒரு 2 மணி நேரம் மழைக்கே பயந்து தான் இருந்திருப்பாங்க. எப்போண்டா எங்கள் வீட்டு வாசலில் தண்ணி தேங்கிருமே, உள்ளே வந்துருமேன்னு. இப்போ பாருங்கள் தெம்பாக இருக்கலாம் போல். 15 மணி நேரம் மழை லிட்டரலாக காலைல 5 மணி 4 மணிலேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நைட்டு 10 மணி வரைக்கும். இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லேஸ் துறல் அப்பப்போ இழுத்து அடிக்குது, இல்லைன்னா லேஸ் துறலாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியுமே இங்கே ஒரு சொட்டு தண்ணி தேங்காமல் உள்ளே போயிருக்கு அப்படின்னா இந்த சைடில் உள்ள ஓடை வந்து நேராக அந்த வாய்க்காலில் போய் ஒழுங்காக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாலே, அடைப்பில்லாமல் இருக்குனாலே பெரிய விஷயம்தான். சந்திப்பிலார் முக்கு கிட்டக்க வந்துட்டோம். அம்மே காரு போய் பார்க்க. சந்தி பிளேயரை பார்க்காமையா? வாங்க போய் பாட்டு வரலாம். ரத வீதி அண்ட் சந்தி விநாயகர் கோயில். பிள்ளையாரப்பா காப்பாத்தப்பா, இந்த வருஷம் சேஃபாக இருக்கணும். சரி வாங்க நம்ம அப்படியே கணேஷ் தேட்டர் நோக்கி போகலாம். இப்போ கணேஷ் தேட்டர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கே, இங்கே இல்லை நான் சொல்கிறது. இந்த பக்கம் இந்த தெருவில் பாருங்கள், கொஞ்சோண்டு இடத்துல மட்டும். ஏன்னா அந்த தடுப்பு போட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக, இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது தண்ணி தேங்க. அந்த இடம் நான் கரெக்டாக சொன்னது.
அவ்வளோ தண்ணி நிற்கும் இந்த இடத்துல டு அந்த சந்திப்பில் நமக்கு ஜாயினிங்கில். அங்கே இல்லைங்க தண்ணி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இதுக்கெலாம் ஆச்சரியப்படுற அப்படின்னு கேட்டிங்களா, நான் தான் 1 இயர் கழித்து திருப்பி இந்த மாதிரி மழை நேரத்தில் வெளியே வரேனா இல்லைனா இது இப்படி நார்மலாகி ரொம்ப நாள் ஆச்சான்னு எனக்கு தெரில. இதுதான் கணேஷ் தேட்டருங்க. கணேஷ் தேட்டர் திருநெல்வேலி இல்லாத மக்களுக்கு இதான் கணேஷ் தேட்டர், தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கணேஷ் தேட்டர். இங்கே பாருங்க, இதெல்லாம் லாஸ்ட் டைம் உடஞ்சது தான். சரி, அந்த பாலம் கூட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உடஞ்சா விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே படிக்கட்டு கட்டிக்கிட்டாங்க, டவுன் பக்கம் இப்படியே இறங்கி போய்க்கலான்னு சருக்காவே பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஒரு பாலம் ஆக்சுவலாக. இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த சவுரெல்லாம் உடஞ்சிருச்சு லாஸ்ட் டைம். இது அப்படியே சந்திப்பில் இது லட்சுமி தேட்டர் போய் லட்சுமி தேட்டர்லேருந்து அரங்கரி தேட்டர் ரோடு போகும். அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ, அந்த பாதாள சாக்கடை வேலையினால், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வாய்க்கால்லாம் நிரம்பி வெளியே வந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நம்ம அப்படியே நடந்து திருப்பி வீட்டை பார்க்க போகலாம். இந்த இடக்கக்கூடிய இந்த தடுப்பு லாஸ்ட் டைம் வெள்ளத்தில் தான் இடிச்சு விட்டாங்க. அதில் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்களேன். கிட்டக்கு போனால் நம்ம உள்ளே போனாலும் போயிடுவோம், அதனால் உள்ளே போகக்கூடாது. இந்த இடத்துக்கு சொல்கிறேன், இந்த இடம் எப்போ போனாலும் உள்ளே போகலாம், நம்ம உள்ளே கிட்டக்க போகக்கூடாது. மேலே வரைக்கும் இங்கே தடுப்புலாம் சுவர்லாம் கிடையாது. சுவர் மட்டும் கம்ப்ளீட்டாக கட்டிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த பக்கம்லாம் இந்த மண்ணை எவ்வளோ நேரம் நம்ப முடியும்? சுவர் இருந்தாவது நம்பலாம், இந்த மண்ணெல்லாம் நம்பவே முடியாது. ஒரு கார் ஒரு டயர் இந்த இடத்துல எடுத்துச்சுன்னா சடக்குன்னு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சுவர் கட்டிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல மட்டும். இட்ஸ் ரெக்வெஸ்ட் டு கவர்மெண்ட். ரத்ன சித்தி விநாயகர் சூப்பர். தண்ணி இல்லை, தென்பத்து சாலை இங்கேயுமே. இந்த ரோட்டை பார்க்கலாம். அடுத்து இந்த ரோடு தான். கல்யாண ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லா பசங்களும் ஒன்று சொல்லிக்கிறேன், கல்யாண ஸ்கூல் உங்கள் ஸ்கூலுக்கிட்டக்கெல்லாம் தண்ணி சுத்தமாக இல்லை. பட் மலையிலலாம் நினைஞ்சு கஷ்டப்பட்டுலாம் ஸ்கூலுக்கு வர வேணாம், சேஃபாக இருங்க. ஜவஹர் ஸ்கூல் பசங்க உங்களுக்கு சேர்த்து தான். ஜவஹர் ஸ்கூல் இதுதான், அரசு உயர்நிலைப்பள்ளின்னு போட்டிருக்கு இல்லையா, ஜவஹர், அவங்களும் தான். மலையிலலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, வீட்டில் வச்சுக்கோங்க. மழை பெஞ்சு முடிச்ச பிறகு அனுப்பிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அதனால் தண்ணி எவ்வளோ தங்கியிருக்கு தெரியுமா? பெரிய பள்ளம்னா இன் சென்ஸ் குழி. இதுவுமே அகைன் அந்த பாதாள சாக்கடை தான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுலேருந்து உள்ளேருந்து தண்ணி ஊற்று மாதிரி திடீர்னு வர ஆரம்பிக்கும். அது வந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, மறுநாள் உட்காந்து தோண்டுவாங்க. அது சரி பண்ணுறக்கா தோண்டிட்டு போட்டு போயிடுவாங்க, அடுத்து ரோடு போடும்போது போட்டுக்கலான்னு. அது அப்படியே இந்த இடத்துல பெரிய பள்ளமாகி மண்ணாகி மேடாகி பஸ்ஸு போக குழியாகி இருக்குது. இந்த இடத்த திருப்பி உங்களுக்கு காட்டணும். லாஸ்ட் இயர் காட்டணும்னு தெரில. மங்கையர்கரசி ஸ்கூல், நான் படித்த ஸ்கூலு. இந்த 4th ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தேன். அப்புறம் அந்த ஸ்கூலே இங்கேருந்து இடம் மாற்றிட்டாங்க. இப்போ ஸ்கூல் இல்லை, வெறும் பாலடைஞ்ச பில்டிங்காக இருக்குது. இதுதான் கல்லணை ஸ்கூல், சின்ன கல்லணை. இந்த வீட்டுக்கு அடுத்து இந்த இடம் தாங்க. ஒரு மலைக்கும் தண்ணி மேலே ஏறி இந்த வீட்டில் இருக்கவங்களோட மொத்த அந்த பாதியுமே அடைபடும். வாய்க்காலுக்கு ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? இதுதான் வாய்க்கால், இதுதான் ஸ்கூல் என்ட்ரி. இந்த இருக்குது வாய்க்கால், இதுதான் வாய்க்கால். முக்கியமாக மிஸ் ஆகிறது தடுப்புச்சு வரும். திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த மண்ணி எவ்வளோ நேரம் தாக்க பிடிக்கும், உருண்டு அங்கே போயிடும். தடுப்புச்சோறு ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு ஒரு தடுப்புச்சோறு. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நேரத்துக்கு தண்ணி மேலே இருக்காது. ஏறலைன்னா முழுக்க காரணம் லாஸ்ட் இயர் வந்தப்போ அவங்க அந்த வாய்க்கால் தூர் வரப்படலை. இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக அந்த வாய்க்காலில் இருந்த செடிகள்லாம் தூர் எடுத்துட்டாங்க. அதனால் போயிருக்கு. இன்னும் அந்த ஸ்கூல் கிட்ட, அந்த அணைக்கிட்ட பாலத்துக்கிட்ட மட்டும் இருக்குது. அதை மட்டும் காட்டுறேன். ஸோ எங்கேயுமே தண்ணி இல்லைங்க, ஆல் சேஃப். வாய்க்கால் கிட்டக்கு எவ்வளோ கிட்டக்க இருக்காங்க பார்த்தீங்களா இந்த வீடுகாரங்கள்லாம். நம்ம அந்த நாய் நம்மளை டார்கெட் பண்ணுது, ஓடிடலாம். முன்னாடி நாய்க்குன்னா மட்டும் கொஞ்சம் பயம்தான். இந்த தெரு ரொம்ப மோசமான தெரு. நாய் திடீர்னு வந்து கடிச்சு வச்சிரும். நல்ல வேலை அது நம்மளை மறந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இந்த செடி சொல்லிகிட்டே இருந்தேன் நான். அந்த பக்கம் குன்னத்தூர் சாலை பக்கம் செடி இல்லை,
ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ செடின்னு. இந்த செடியும் இன்னும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஒழுங்காக இருந்திருக்கும். இப்போ ஓகே, தேவைப்படலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதிக மழை பெய்யும்போது செடியை மட்டும் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க மக்கள். மற்றபடி இந்த தெருலாம் சூப்பராக சேஃபுங்க எல்லாருமே. இதான் நான் சொன்னேன், அந்த பெரிய கல்யாண ஸ்கூல், ஐ மீன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ லிட்டாக இருக்குது. சரிங்க, நான் மொபைலில் பார்க்கல, இப்போ தான் பார்க்கேன். இதான் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலியில் இருக்க எனக்கு தெரிஞ்ச அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக பெருசு இந்த கல்யாண ஸ்கூல் தான் நினைக்கிறேன். நடு ராத்திரி இல்லாமல் நடு ரோட்டில் இங்கே வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்குறவங்களும் எப்படி இருக்கும், அவங்க வந்து ஒரு நாள் போட்டு பார்ப்பாங்களாம், ஏன்டா இவன் சாலா 11 மணிக்கு ஊர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகே, இந்த வாய்க்கால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த செடி குப்பை இல்லை, இது செடி வளர்ந்துருக்கு. அதை க்ளீன் பண்ண வேண்டியது, க்ளீன் பண்ணியிருக்கணும். இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணிங்க. நான் சொன்னல அந்த காஜா என்டர்பிரைசஸ் கிட்டே வந்துட்டோம். எங்கள் வீட்டோட இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். லாஸ்ட் இயர் சொல்கிறேன் நான், அவ்வளோ தண்ணி. இந்த இயர் 1 டே இவ்வளோ மழை பெஞ்சும் கிரேட். அண்ட் இந்த வீடியோ இன்றைக்கி இப்போ நைட்டாக 12ஆம் தேதி டிசம்பர் 12 நான் எடுக்கிறதுக்கான காரணம், ஒருவேளை திருநெல்வேலியில் இங்கே இல்லை, நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான் இங்கே இருக்காங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக மழைன்னு சொல்கிறாங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டுருந்தீங்க. இன்றைக்கி டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்ச மழையிலையும் கூட எங்கேயுமே தண்ணி இல்லை. அண்ட் இது டவுனோட மெயின் பகுதிகளில் நான் சொல்கிறது, இந்த இடமே மிந்தி அவ்வளோ வெள்ளம் வரும். ஆனால் இன்னும் பொதிகை டு புன்னக்காயல், தாமிரபரணி கரையோர மக்கள் கண்டிப்பாக சேஃபாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னார்பேட்டை கிட்டக்கெல்லாம் ஆற்றுக்கிட்டக்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேஃபாக இருக்கணும். கருப்பந்துறை பகுதி லாஸ்ட் டைம் போயிருந்தோம், அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ சேஃபாக இருக்க வேண்டிய இடங்கள்ல மக்கள் கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். உங்களோட ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, பேட்ரி பவர் பேங்க்கு சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. கரண்ட் எப்போ வேணாலும் போகலாம், அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். ஃபுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல சேஃபான ஐட்டம்ஸ், ஏதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், நகை, பணம்லாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி பீரோவில் மேலே எங்கேயாவது வச்சுக்கோங்க. சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. அது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வெளியூரில் இருந்து பார்க்குறவங்க டவுன்லேயோ திருநெல்வேலியில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு நாள், ஏன்னா நியூஸில் என்ன போட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ச்சி மழை. இங்கே மழை பெஞ்சது நம்மளுக்கு தெரியும், தென்காசியிலலாம் பெஞ்சுருந்தாங்க. அங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தூத்துக்குள்ளே ஹெவி மழை அப்படின்னாங்க. திருநெல்வேலி இஸ் குட் நவ். இந்த இடம் டவுனை பொறுத்தளவில் நான் பார்த்த இடத்த மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், பார்க்காத இடங்கள்லாம் நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கோவப்படுவாங்க, நீ பார்க்காத இடத்த நல்லா இருக்கான்னு எப்படி சொல்லுவேன்னு. ஸோ அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். பார்த்த இடம் வரைக்கும் சுத்தமாக தண்ணி இல்லை. எங்கள் தெருக்குள்ளே தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன், சுத்தமாக தண்ணி இல்லை. வேற ஒரு வீடியோ சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா. ஹாப்பினஸோடு இன்றைக்கி வீட்டுக்கு திரும்புகிறேன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பியான இருக்கலான்ற மாதிரி தான் இந்த இடம். தண்ணி எல்லாம் இருக்குது. மழை இப்போ கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. இது அடுத்த ப்ளஸ்ஸு. இப்போதைக்கு வி ஆர் சேஃப். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரதான் செஞ்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் திருப்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பெஞ்சுதோ காலையில் அதை விட ஸ்ட்ராங்காகவே இன்னும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ சிச்சுவேஷன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நான் உள்ளே வரும்போது மழை கிடையாது. நான் அந்த 10:45 11 மணிக்கு வீட்டுக்குள்ளே வரப்போ நீங்கள் வீடியோட எண்டில் பார்த்துருந்துருப்பீங்க. நான் எடிட் பண்ண தான் உட்காந்துருக்கேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக இருங்க. கரையோர மக்கள் மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக சேஃபாக இருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ நான் நம்ம சேனலில் தரேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.